ஆனால் எந்த ஆன்மீக மையத்திலும் இல்லாத ஒரே சிறப்பு மனவளக்கலையில் மட்டுமே இருக்கிறது. உடல், உயிர், மனம், குணம், ஆத்மா அஞ்சுத்துக்கும் சேர்த்து பயிற்சி கொடுக்கின்ற ஒரு இடம் இந்த உலகத்துல மனவளக்கலை மன்றங்கள் மட்டும்தான். வேற எதுலையுமே கிடையாது. நீங்க எதுல போனாலும் உடலுக்கு தனியா ஃபிட்னஸ் சென்டர் இருக்கும், இல்ல அந்த யோகா இந்த யோகான்னு இருக்கும். மனசுக்கு தனியா சில மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்கும். இந்த பிரம்மி பிராணாயாமா, வேற பிராணாயாமா, நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படி இருக்கும். இல்ல வெறும் சத்சங்கங்கள், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் அப்படி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஜூஸா கொடுக்கிற ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் மட்டும்தான். இந்த பகுதிக்கு ஏன் இந்த பகுதியில் இப்படி பேசுகிறோம் என்றால், இந்த உலக சமுதாய சேவா சங்கத்திலே கிட்டத்தட்ட 13 மண்டலங்கள் இருந்தாலும் இந்த 13 மண்டலங்களிலே திருப்பூரில் மண்டலத்தில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 12-13 அறிவு திருக்கோயில்கள் சொந்தமாக இருக்கிறது. வேற எந்த மண்டலத்திலும் இந்த சிறப்பு இல்லை. நாங்க எல்லா இடத்துலையும் போய் கிளாஸ் எடுத்திருக்கோம். இந்தியாவில், வெளிநாடுகளில். நான் ஒரு முகஸ்துதிக்கோசரம்லாம் நான் இங்கே சொல்லலை. இந்த மேடைக்கு வந்தால், மேடைக்குன்ல சாதாரணமாகவே போய் பேச மாட்டேன். இந்த மேடைக்கு வந்தால் இன்னும் அது இன்னும் சுத்தமாயிடும். ஏன்னா உள்ளிருந்து பேசுவது யானல்ல, யாரு? குரு. திருப்பூரில் நாங்கள் வகுப்பு எடுக்கிற ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தோம்னா, இன்னும் நாங்கள் சென்னையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரு அட்மாஸ்பியர் இங்கதான் இருக்குது. ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் எடுக்கிற உண்டான அத்தனை தகுதிகள் திருப்பூரிலே தான் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா? இதான் கேள்வி. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். ஏன் சொல்ல வரோன்னு கேட்டீங்கன்னா, இதை உடற்பயிற்சி செய்கிறோம், காயக்கல்பம் செய்கிறோம், தியானம் பண்ணுறோம், அகத்தாய்வு பண்ணுறோம், மௌனம் பண்ணுறோம், இது அத்தனையும் பண்ணுறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை தடுக்கிறது. அது உடல் சார்ந்தோ, மனம் சார்ந்தோ, குணம் சார்ந்தோ, ஏதோ ஒன்று சூழ்நிலையோ அல்லது ஒரு தன்முனைப்போ ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறது. குருவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அதை நாம் இந்த மன்றத்திற்கு உள் வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு விடை கிடைக்கும். ஞாபகம் வச்சு நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், மனவளக்கலைக்கு உள்ளே வந்தால் இறைவனை தேடும் பணி இங்கே நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் நிறைவை பெற்றோம். ஒரு நிறைவு, அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய இடம் இந்த மன்றங்கள். இப்போ வருகிற 21ஆம் தேதி கூட அடிப்படை பயிற்சி, 21 இந்த மன்றத்தில் 21ஆம் தேதி அடிப்படை பயிற்சி. இந்த மன்றத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது கோதானம். கோதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது நிதானம். நிதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது நேத்திரதானம். நேத்திரதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது கல்விதானம். இதை நான் சொல்லல, உபனிஷங்கள். நீ ஒரு அன்னதானம் பண்ணேன்னா உன்னுடைய கர்மாவிலிருந்து ஒரு பதிவு என்ன ஆகும்? வெளியில போகும். கோதானம் பண்ணால் 2 பதிவு வெளில போகும். வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நீ சந்திக்கின்ற நிகழ்வுகள், வேலை செய்கிற இடம், எல்லா இடத்திலும் எதிர்கொண்ட பிரச்சனைகளில் நிதானம் கடைபிடிச்சிட்டேன்னா 3 கர்மா போயிடும். நேத்திரதானம் பண்ணா, ஒரு நேத்திரதானம் பண்றவங்களுக்கு ஒரு உதவி செய்தால் 4 கர்மா போகும்.
ஒருத்தர் கல்விக்கு நீ உதவி செய்தால் 5 கர்மா போகும். ஆனால் நம்ம கிட்ட எவ்வளவு கர்மா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? 1000, 10,000, 1 லட்சமா, 2 லட்சமா இருக்குல்ல. இதெல்லாம் நாம பண்றது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கடல்ல எப்ப அலை ஓஞ்சு நான் எப்ப குளிக்கிறது, அந்த கதை தான் இதெல்லாம். ஆனால் இவை எல்லாம் லட்சம் மடங்கு. ஆனால் நீ ஒருவருக்கு ஞான தானம் செய்தால் கோடி மடங்கு உயர்ந்தது. இதெல்லாம் லட்சம் மடங்கு உயர்ந்தது. கல்வி தானம் வரைக்கும் தான் லட்சம் மடங்கு. கல்வி தானம் பண்ணா 5 கர்மா போகும். ஆனால் நீ ஒருவருக்கு ஞான தானம் பண்ணால், ஞான தானம்னா என்னது? மனவளக்கலைக்கு உள்ள நீ அருள் நிதியாக மாறி ஒரு அன்பருக்கு இங்க சேவைக்கு நீ ஒருத்தருக்கு தொட்டு தீட்சை கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் ஞானதானம். நான் ஒருத்தருக்கு இந்த இடத்துல ஒரு ஞானதானம் கொடுத்துட்டேன்னா, ஒரு அன்பருக்கு கொடுத்துட்டேன்னா, என்னுடைய கர்மாவிலிருந்து 1 கோடின்னா 1 கோடி மடங்கு உயர்ந்த என்ன அர்த்தம்? 100 கர்மாக்கள் கழிகிறது. நான் ஒண்ணா கழிக்கணுமா, 100 கழிக்கணுமா? அப்ப 100 கழிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? மன்றத்துக்கு தீட்சை கொடுக்கணும் ஒருத்தருக்கு. அடுத்த வகுப்பு வரும்போது ஐயா சொல்லணும், ஐயா கோர்ஸுக்கு வந்திருக்கிறவங்க 50 பேரு நான் தீட்சை கொடுக்குறேன்னு வந்திருக்கிற ஆசிரியர்கள் 100 பேருன்னு இவர் சொல்லணும் எங்ககிட்ட. பரவாயில்ல, ஏன்? பொது நலத்தில் ஒரு சுயநலம். பரவாயில்ல, அது பரவாயில்ல. நீங்க பொது நலத்தில் தானே இருக்கீங்க. அது ஒரு தனிப்பா ஒருத்தருக்கு ஞான தானத்தை நீங்கள் ஏற்றுவிட்டீர்கள். இந்த ஞான தானம் என்பது நமக்கு கொடுத்தது யாரு? அவர்தான் அருள் நிதி. இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷம். இது நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, நிகழ்ச்சியை முடிக்கணும். ஒரு பெரிய பொக்கிஷம் இது. இந்த அருள்நிதிங்கிற பட்டம் உலகத்துல 2 இடத்துல தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு சைவ சித்தாந்தத்துல இருக்கிறது. திருத்துறைப்பூண்டி சிவன் ஆலயத்துல மாணிக்க வாசகர் அவர்கள் சிவ தரிசனம் செய்யும் பொழுது அங்க பண்ண ஒரு திருப்பள்ளி எழுச்சல் சொல்றார். அருள்நிதி தரவல்ல ஆனந்த மலையே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறார். அந்த அருள்நிதின்ற ஒரு வார்த்தையை சிவன் சொல்றார். ஏன்னா சிவ தொண்டர்கள், சிவ சேவை, மக்களுக்கு சேவை செய்பவர் யாரெல்லாம் சிவ தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு சிவனால் கொடுக்கப்பட்ட பட்டம் அருள்நிதி. இந்த 63 நாயன்மார்களும் யாரு? அருள்நிதிகள். அந்த நாயன்மார்களுக்கு இணையான பட்டத்தை நமக்கு கொடுத்தது யாரு? அருள்நிதிங்களே வேதாத்ரி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அப்பேர் பட்டத்தை ஒரு கையில வச்சுக்கிட்டு நான் 2002 அருள்நிதி ஆயிட்டேன், மகரிஷி கையிலேயே சர்டிபிகேட் வாங்கினேன். இப்ப 2026 எத்தனை பேருக்கு தீட்சை கொடுத்துருக்க? 23 வருஷமா டச் விட்டு போச்சு. என்ன பண்றது? கொடுப்பின காலையில் பார்த்துட்டான், கொடுப்பின இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. 2வது சான்ஸ். பிக் பாஸ்ல ரீஎன்ட்ரி வரா மாதிரி 2வது சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. டெஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் வரா மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குது. விடாதீங்க இந்த வாய்ப்பை. எவ்வளவோ நம்ம குடும்ப சூழல் நடுவில் என்ன பண்ணுங்க, ஒரு சேவை, ஒருத்தருக்கு ஒரு ஞானதானத்தை கொடுங்க. நீங்க ஒருத்தருக்கு ஞானதானத்தை கொடுத்தால் யார் அந்த ஞானதானத்தை நீங்கள் உணர்ந்து கொடுக்கும் பொழுது, அவர்கள் அதை உணர்ந்து பெறும் பொழுது அவர்களுடைய 7 தலைமுறைகளின் பதிவு உங்களால் நீக்கப்படுகிறது. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவி இல்லையா நமக்கு? பிரம்மஞான லெவல்ல எத்தனையோ பேர் இருக்கீங்க. நீங்க ஃபவுண்டேஷன் முடிச்சவங்களாம் அடுத்த லெவலுக்குலாம் வரப்போறீங்க. நீங்க அடுத்தடுத்த கோர்ஸ் இங்க வரணும்.
பிரம்மத்தை உணர்ந்தவர் பிரம்மஞானி அப்படின்னு மகரிஷி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு என்ன சிம்பிளா சொல்லிடுவார். ரொம்ப அதிகமா சொன்னா யாரும் நம்ம உள்ள வரமாட்டோம். அதனால சிம்பிளா அவர் சொல்லிட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்திலே பிரம்மத்தை உணர்ந்த ஒரு ஞானி, ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு பிரம்மத்தை உணர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு குடும்பத்திலே இருந்தால், வேதம் சொல்கிறது இருந்தால், நாமெல்லாம் பிரம்மஞானி தானே, இருந்தால், இங்க நிறைய பிரம்மஞானிகள் இருக்கு, நிறைய பேர் பிரம்மஞானிகளை வரப்போறீங்க. அந்த பிரம்மஞானி செய்கின்ற தவமானது மெடிடேஷன், அந்த பிரம்மஞானி செய்கின்ற தவமானது அந்த பிரம்மஞானி, அந்த பிரம்மஞானியின் குடும்பம், அந்த பிரம்மஞானியின் சுற்றம், அந்த பிரம்மஞானியினுடைய தவ வலிமையை பொறுத்து அந்த ஊரையே பாதுகாக்கும் சர்வ வல்லமை படைத்தது ஒரு பிரம்மஞானியின் தவம். வேதம் சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாம் பிரம்மஞானி தானே, அப்போ நம்ம தவம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும்ல. அந்த தவம் நல்லா இருக்கணும்னா, அந்த ஆற்றலை நம்ம அதிகரிக்கணும். நம்ம எங்க வரணும்? இங்க வரணும். இந்த சத் சங்கத்துக்கு வந்தால் இன்றைக்கு மனிதர்களாக இருக்கின்ற நாம் நாளைக்கு என்னவா மாறுவோம்? மாமனிதர்களாக மாறுவோம். அதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா இவர மாதிரி ஒரு டிசைன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்திலே மகான்கள் வருவார்கள், தோன்றுவார்கள். அந்தந்த யுகத்திற்கும் அந்தந்த நேரத்திற்கும் என்னென்ன தேவையோ அந்தந்த நேரத்திலே மகான்கள் கொடுப்பார்கள். நம்மளுடைய யுக தர்மங்கள் சொல்கிறது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணாரு? நவயுகத்திற்கு ஏற்றபடி என்ன பண்ணார்? அவரு நான் யார் என்ற நிலை அறியும் மார்க்கம் இதுன்னு அடிச்சு சொன்னார் மனவளக்கலைய, இல்லையா? அவர் கொடுத்திருக்காரு பாருங்க. இப்ப நிகழ்ச்சி கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம 4 நிமிஷம் தான் எனக்கு இருக்கணும். மகரிஷி அவர்கள் நமக்கு 9 வகையான தவங்களை கொடுத்திருக்கிறார். ஆக்கினை, சாந்தி, துரியம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம், துரியாதீத தவம், 9 மைய தவம், நித்தியானந்த தவம், இறைநிலை தவம். இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் நம்ம மாற்றவே கூடாது. மகரிஷி ஏன் இந்த ஆர்டர்ல இந்த தவத்தை கொடுத்தார்? இதை ஒரு ஆராய்ச்சிக்கு நானும் அம்மாவும் எடுத்தோம். நாங்கள் ஆராய்ச்சிக்கு எடுக்கிற கொஸ்டின்லாம் தனியாக ஒரு நோட்டில் வச்சுருப்போம். அதை சிந்தனை பண்ணுவோம். அதை சிந்தனை பண்ணி கடைசியில் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆராய்ச்சியை முடிஞ்சுது. அதுக்கு ஒரு விடை கிடைச்சது. மகரிஷி ஏன் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கிறார்? ஒரு மனிதர் வாழும் காலத்திலே உயிரை உணர வேண்டுமா, இறக்கும் காலத்திலே உயிரை உணர வேண்டுமா? வாழும் காலத்திலே ஒரு மனிதன் உயிரை உணர்ந்தால் அவர் மாமனிதர், வேதம் சொல்கிறது. இறக்கும் காலத்திலே ஒரு மனிதர் உயிரை உணர்ந்தால் அவர் மனிதர், மறுபடி பிறப்பார். அப்போ வாழும் காலத்திலேயே நம்ம உயிரை உணர்ந்து விட்டால் நாம் மாமனிதராக மாறுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் எடுத்த உடனே உயிரை உணர்கின்ற தவமாகிய ஆக்கினை தவத்தை நம்மளை எடுத்த உடனே மாமனிதராக மாத்திட்டார் மகரிஷி. அப்ப அந்த ஆக்கினை தவத்திலே உயிரை உணர்ந்தோம். எந்த உயிரை ஆக்கினை தவத்திலே உணர்ந்தோமோ அந்த உயிருக்கு உள்ளே இருக்கின்ற மனம், அந்த மனதிற்கு அடிப்படையான அமைதியை உணர்கின்ற தவம் தான் 2வது தவம். எது? சாந்தி. எந்த உயிருக்குள்ளே அமைதியை உணர்ந்தாயோ அந்த உயிரோடு அமைதியோடு ஒடுங்கி நிற்கின்ற தவம் நிலைபேற்று தவம், துரிய தவம். எந்த உயிரோடு நீ அமைதியாக ஒடுங்கி இருக்க வேண்டுமோ அதுக்கு எது உதவி செய்தால் நமக்கு அது மாதிரி ஒடுங்கி இருக்க முடியும்? புலன்கள் உதவி செய்தால் மட்டுமே நாம் ஒடுங்கி இருக்க முடியும். அதனால் அந்த புலன்களை என்னுடைய கட்டுக்குள் எடுத்து வருவதற்காக அடுத்தது பஞ்ச இந்திரிய தவம். இந்த புலன்கள் தான் என்ன பண்ணும்? நம்மளுடைய இந்த கொடுப்பினையும் இந்த விதி மதி கதியை நிர்ணயிக்கிறதே புலன்கள் தான். அப்போ இந்த புலன்கள் சும்மா இருக்காது. இந்த கர்மா என்கின்ற
பூட்டுற இந்த புலன்கள்ங்கிற சாவி வச்சு நாமளே தான் திறப்போம். நம்ம கையால நம்மளே கண்ணை குத்திக்கிறது தான் இந்த புலன்கள். அதை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோள்கள் இந்த புலன்களை தூண்டிவிடும். அதுதான் நம்ம பார்த்தோம், மதியில பார்த்தோம், தசாபுத்தியில. இந்த கோள்கள் இந்த புலன்களை தூண்டி விட்டு என்ன பண்ணோம், உன்னுடைய கர்மாவை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எனவே எந்த புலன்களை கட்டுக்குள் எடுத்து வந்தோமோ, எந்த புலன்கள் மூலமாக இந்த கோள்கள் நம்முடைய கர்மவினை பதிவுகளை நிறைவேற்றிக் கொள்கிறதோ, அந்த கோள்களிலிருந்து வருகின்ற எதிர்மறை பதிவுகளை நேர்மறை பதிவுகளாக மாற்றுவதற்கு பஞ்சபூத நவக்கிரக தவம். அடுத்ததான் பாருங்க, ஒரு சீக்வன்ஸ் பாருங்க. இப்ப நம்ம இங்க இருந்தா எங்க போயிட்டோம், போ கோள்கள் வரைக்கும் போயிட்டோம். காலையில பார்த்தோம், காலையில் எங்க பிரயாணம் பண்ணணுமா, பிரபஞ்சத்தையே பார்த்தோம். பிரபஞ்சத்தை பார்த்தோம் இல்லையா காலையில பிரயாணத்துல. இந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடி நட்சத்திரங்கள் இப்படி எல்லாமே மிதந்து கொண்டிருக்கிறதே, ஒன்றோடு ஒன்று மோதாமல் அறிவோடு மிதந்து கொண்டிருக்கிறதே. மிதந்து கொண்டிருக்கின்ற இந்த கோள்கள் பெரியவரா, இந்த கோள்களை மிதக்க விட்டு கொண்டிருப்பவன் பெரியவனா? யாரு? மிதக்க விட்டு கொண்டிருப்பவன் தான் பெரியவன். அவனை பார்க்கின்ற தவம் தான் துரியாதீன தவம். அடுத்தது இப்ப எங்க போயிட்டோம் நம்ம, போ உச்சிக்கு போயிட்டோம். இப்போ உயிரை உணர்கின்ற தவம் ஆக்கினை, உயிருக்கு உள்ளே இருக்கின்ற அமைதியை உணர்கின்ற தவம் சாந்தி, அதனோடு ஒடுங்கி நிற்கின்ற தவம் துரியம், ஒடுங்கி நிற்பதற்கு துணை புரிவதற்கு பஞ்சேந்திரிய தவம். இந்த